சர்வவிக்னாரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷையர். ஒரு காட்டில் என்ன பண்ணுது, ஒரு மிருகங்கள் சேர்ந்து ஒரு ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் நடத்திட்டான். அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிருகங்களும் கலந்து கொள்ளுது. அதில் என்னென்ன கற்றுக் கொடுக்குறா அப்படின்னா, பறக்கிறதுக்கு, தாவரத்துக்கு, அதே மாதிரி மரத்தின் மேலே கிளைம் பண்ணுறதுக்கு, மரத்தின் மேலே ஏறுறதுக்கு, மரத்தை கொத்தி இது பண்ணுறதுக்கு, இப்படி ஒவ்வொன்று எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீந்தறதுக்கு, இது போன்ற பல்வேறு கிளாஸ் வந்து அந்த இடத்துல இருந்துருக்கு. அப்போது இந்த பறவை வந்து பறக்கிறதுல நம்பர் 1 இருந்தது. நேராக போய் மரத்தில் போய் கொத்தும்போது டப்புன்னு மூக்கில் வந்து லைட்டாக காயப்பட்டுருச்சு. அதே மாதிரி நடந்து போகக்கூடிய இந்த மிருகம் வந்து பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இப்படி மேலே வந்து பொத்துன்னு கீழே விடுது. ஒன்றும் முடியல, பறக்க முடியல. ஜம்ப் வேணால் பண்ண முடியல, பறக்க முடியல. அதுக்கப்புறம் மீன் சொல்லித்தான், என்னால் நீந்த முடியல, ஆனால் வெளியில் வந்தால் என்னால் இருக்க முடியல, மூச்சு முட்டுறது, என்னால் நீந்தறதுக்கு நான் நம்பர் 1 இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. குரங்கு மரத்து மேலே ஏறுறது, இங்கேயும் அங்கேயும் தாவறது, தண்ணிக்குள்ளே என்னால் இருக்க முடியல, மூச்சு முட்டுறது, எனக்கு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இப்படி ஒவ்வொன்றாக அதுக்கு வராத விஷயத்தை செயல்படுத்தி அது வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல தோல்வி ஆயிடுது. அது வந்து தோல்வி ஆயிடுது. உடனே நேராக போய் ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட கேட்டுதான், எனக்கு வந்து இவருக்கு இது வருது, இவருக்கு இது வருது, இதுக்கு வருது, அது ஒரு மிருகம்தான். இப்போ சொல்லித்தான், யார் யாருக்கு எது எது வருதோ அதில் அவங்க ஸ்கில்லாக இருந்து ஜெயிச்சுட்டு வந்துடணும். வராத விஷயத்தை இன்னொருத்தர் பார்த்து காப்பி அடித்தோன்னா என்னாகும், கடைசியில் அது காப்பியாக இருந்துட்டுருக்கோம், அடிபட்டு தான் போகும். ஸ்கூலில் எழுதுவா, டீச்சர் எழுதும்போது அப்படியே பேப்பர் கம்மி, ஒரே நிமிஷம் பேப்பர், ஒரு செகண்ட் கம்மி பார்த்துட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்த்து எழுதுவா. எல்லாம் எழுதி முடித்தோடனே கீழே வி வினோத் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ அப்படின்னு சக்குன்னு எழுதிடுவோம். இல்லை 4th ஸ்டாண்டர்ட் ஏ, இல்லை 7th ஸ்டாண்டர்டில் 8th ஸ்டாண்டர்ட் ஏ. என்னப்பா 2 பேர் வந்து நில்லுங்க, நீ காப்பிச்சையா நீ? அவருக்கு இல்லை மிஸ். நீ பார்த்து எழுதினியா? இல்லை மிஸ். ஒன்று நீ வந்து காமிச்சிருக்கணும், இல்லை வந்து பார்த்து. இந்த பையன் சொல்லிடுவான், மிஸ் கொடுன்னு கெஞ்சி நான் கடைசியில் மிரட்டினா மிஸ், அதான் மிஸ். மிரட்டினியா? இல்லை மிஸ், அவன் தான் கொடுத்தான். உண்மையை சொல்லுங்கன்னு அப்படின்னு காமிச்சோடனே, மிஸ் நான் தான் மிஸ் பண்ணேன். எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கீழே அவர் பேர் எழுதி வச்சுட்டேன், காப்பி பண்ணி. அந்த மாதிரி எப்பவுமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கில் என்ன அப்படிங்கிறத யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இல்லை என்றால் தவறு. அதில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தினத்தில் நம்ம வந்து நம்மளுடைய ராசி நட்சத்திரம், அதுக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். நமக்கு எது சாதகமாக இருக்குது அந்த வழியில் ஜெயிக்க போகிறோம். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு இதோ. 19/2/2024 சோபக்கிருதோடம் ஆசி மாதம் 7ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் பிற்பகல் 2:21 வரை, பின்பு திருவாதிரை. இன்றைய திதி பிற்பகல் 12:55 வரை, தசமி, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி, விசாகம், துளாராசி. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைக்கி சுப முகூர்த்த நன்னாள், திங்கக்கிழமை, மாசி மாதமாக இருக்குது. சத்ரபதி சிவாஜியோடைய பிறந்த தினம் இன்றைய தினம். நம்ம காளிகாம்பாள் கோயிலுக்கு சத்ரபதி சிவாஜி வந்துட்டு போயிருக்கு, பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்கு. அந்த மாதிரி விசேஷமான ஊர், விசேஷமான கோயில்கள், விசேஷமான நம்மளுடைய கலாச்சாரங்கள் நிறைந்த இடத்துல நம்ம இருந்துட்டுருக்கோம். பெரிய வரப்பிரசாதம். திங்கக்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம். சிவபெருமானை வேண்டி வணங்கி, நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேறி ஒன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் குளிரும். நம சிவாய நம சிவாய அப்படி சொல்ல சொல்ல சில பேர் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுருவான். சிவன் மேல அவ்வளோ பக்தி. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் அருளாலே அவந்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு க்ஷணம், ஒரு செகண்ட், ஒரு நொடி கூட என் மனசிலிருந்து நீங்காமல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பரமேஸ்வர் அவருக்கு திங்கட்கிழமை ரொம்ப சிறப்பான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷம் ஆத்ரா நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்துருக்கு. நீங்கள் நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாள் புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரக்கூடாது, காரணத்துக்கெல்லாம் கோவப்படக்கூடாது, காரியத்துக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. அப்படி பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீனிங்லெஸ்ஸாக போய்டும். அதனால் இதுக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு கோவப்படுறது நல்லது. அதனால் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி ஆஃபீஸில் கோவப்படுறோம், கார்த்தால ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஃபோன் கோவப்படுறோம், இன்றைக்கி ஏதேனும் ஒரு பொருள் காண நான் இங்கே தான் வச்சு எங்கே போச்சு கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏதேனும் ஒரு விஷயத்தை திருப்பி அவள் செயல்படுத்தும் போது அதை சொல்லி கோவப்படலாம், தப்பு கிடையாது. பட் சப்ஜெக்ட் இல்லாத நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னு கேட்டால் நாளைக்கு கோவமா சரி பட்டுக்கோ அப்படின்ட்டு அவள் பட்டுக்கு போயிடுவோம். அதனால் இன்றைய தினத்தில் கோவத்தை அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படணும். ஓஷோ சொல்லுவார், உடம்புலையே மிகப்பெரிய கிருமி என்ன, நீயே உன்னை கெடுத்துக்கிறது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது somebody will say ஆல்கஹால், இன்னொருத்தர் சொல்லுவார் ஸ்மோக்கிங், இன்னொருத்தர் சொல்லுவார் கெட்ட எண்ணம், இன்னொருத்தர் சொல்லுவார் இது, இன்னொருத்தர் சொல்லுவார் அது. இதனுடைய ஆரம்பம் எது தெரியுமான்னு கேட்பார். இதனுடைய ஆரம்பம் ஒன்று விஷயத்தை தாங்க முடியாமல் கோவப்படுறதுலேருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் when you get angry உடனே நீ என்ன பண்ணுவேன்னா அடுத்து என்ன பண்ணுறது, தனிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஓடுவோம். இப்போ நெருப்பு பிடிச்சிடுது என்ன பண்ணுவோம், தண்ணியை தேடி ஓடுவோம். அந்த மாதிரி அதுதான் முதல் காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் கோபத்தை தனித்துக்கிறது நல்லது. சரி சார், வேறு எப்படி இருக்குது இன்றைக்கி பலாபலன் அப்படின்னு கேட்டால், இன்றைய தினத்தில் சௌகரியமாக இருக்குது. மத்தியானம் வரைக்கும் சில தடங்கள் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு ஜம்முன்னு சில காரியங்கள் நடக்கும். 50% உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு சார் முந்தி ஃப்ரீயாக எல்லா காரியத்தை பண்ணுவேன், இனி அப்படி இல்லை. காசு பணம் துட்டு மணி ஏன்னு சொல்லுங்க, மற்றவா இப்படி சொல்லட்டும், நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நானாக முயற்சி பண்ணேன். எத்தனை கிண்டல், எத்தனை கேலி, ஐயோ தாங்க முடியாது. உட்காந்து அழுதுருக்கேன், பாத்ரூம்குள்ளே உட்காந்து அழுதுருக்கேன், கண்ணாடியை பார்த்து அழுதுருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து அழுதுருக்கேன். இன்றைக்கி ஜெயித்து காமிச்சல் திருப்பியும் அதை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கடினம். அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் சார். எப்படியோ கடவுள் அனுக்கிரகம் பண்ணுறார், ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சில காரியத்தை எடுத்து செயல்படுத்துவதில் கடவுள் உங்கள் கூடவே இருந்து காப்பாற்றுவார். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும். இன்றைக்கி நிறைய ஞானத்தை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை பற்றி எடுத்து பேசுவேன். சாயந்தரம் அப்படியே மாறிவிடுவேன். சாயந்தரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம், ஏதோ கேட்டுட்டார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்னு எல்லாத்துட்டையும் கேட்டு கொஞ்சம் முடியாத வாழ்க்கை ஹெல்ப் எடுத்து பண்ணுவேன். காலையில் அவட்டை வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்பேன். சாயந்தரம் அப்படியே மாறிடுவேன். இன்றைய தினம் அப்படி இருக்குது. ரிஷபராசி என்பவர்களுக்கு ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறோம், ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான அந்த ப்ராக்டிஸில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களை எதையும் கண்டு பயப்பட வேண்டாம், ஜெயித்து விடுவீர்கள் இன்றைய தினம். மிதுன ராசி நேயர்களுக்கு அற்புதமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்படி வந்து அப்படி போகும். சில சமயோஜித யோசனைன்னு சொல்லுவாள், ஐடியாஸ் இது வேணால் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுவாள். ஒரு காரியத்தை, அதாவது இது ஒரு 5 ரூபான்னு வைங்களேன், அந்த 5 ரூபா விஷயத்தை 7 ரூபா கொடுத்தா பரவாயில்ல சார், 7 ரூபா கொடுக்குறீங்களே சார் கொஞ்சம் பேசாமல் இருப்பா அப்படின்னு சொல்லுவேன். உனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னால் அதை பறிச்சே ஆகணும், அதை ஜெயிச்சே ஆகணும். விட்டுட்டு கடைசியில் நடக்கலையே அது போச்சு அப்படின்னு கவலைப்படுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. நீ வேணால் 2 ரூபா ஜாஸ்தியாக நீ நினச்சிட்டு போ, நான் வாங்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முன்னாடி என்ன அதை வாங்கி உங்களை பார்த்தாலே பல பேருக்கு சந்தோஷம். ஒரு பக்கம் செலவுகள் ஆனாலும் ஒரு பக்கம் ஆனந்தத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. முக்கிய நபர்களோட கூட பேசுவேன், அவள் ஹெல்ப் கேட்பா, சரி நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவேன். இது போன்ற பல விஷயங்களில் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் என்பது தேவை.
சில நேரங்களில் அந்த படிப்பு விஷயங்களில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் பழி நம்ம பேரில் வந்துடும். எத்தனை தடவை சொன்னேன், ஏதாவது ஒரு வார்த்தை குழந்தைகிட்ட என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன, ஏன்பா இப்படி, ஏமா இப்படி, இதாக கேட்டலா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கணவருக்கும், கணவர் மனைவிக்கும் சில கேள்விகளை கேட்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, ஒரு லக்கி, ஒரு நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவாக பேசுறது. நானே நொந்து ரொம்ப அப்படி இருக்கேன், இதெல்லாம் வேண்டாம், பாசிட்டிவாக எதாக இருந்தாலும் சொல்லுப்பா, எனக்கு இந்த சண்டை போட்டி பொறாமை பிரச்சனைக்கு என்னால் முடியல, விட்டுருப்பா சாமி, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்படி எடுத்து பேசியிருந்தா என்ன பண்ணுறது, பாசிட்டிவாக பேசும், நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். புது ஷர்ட் வாங்குறது, புதுசாக எதாவது வாங்குறது, அது மூலமாக விரயமாகும். 4 பேர் கேட்பேன், எதுக்கு இது தேவையில்லை, வீட்டில் தான் நிறைய ஷர்ட் இருக்குது, எதுக்கு இது வாங்க, அட 4 இடத்துக்கு போகிறோம், நன்னா இருக்க வேண்டாமா அப்படின்னு யோசிப்பேல். கடகராசி என்பவர்களுக்கு முதலீடு போட்டு எந்த காரியத்தை இன்றைய தினத்தில் பண்ண வேண்டாம். அதில் கொஞ்சம் விரயங்கள் உண்டு. தொழில் ரீதியாக டக்குன்னு எடுத்ததை நம்ம எடுத்து சொல்லிடக்கூடாது. சரி, இதுக்கு எவ்வளோ ஆகிறது, நான் வேணால் கொடுத்துட்டேன் சொல்லக்கூடாது. நிதானமாக இருக்கும். எல்லா காரியமும் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. பிரயாணங்கள் வெற்றியை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கிரகநிலை சாதகமாக இருந்துட்டுருக்கு, நல்லது நடக்கும். திருமண காரியங்கள் கைகூட நல்லவர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் எடுத்த காரியங்கள் பலம் பெறும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கிய விஷயங்கள் எடுத்து உரையாடும் போது அந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி எங்கேயா பீச்சுக்கு போயிட்டு வருது, ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வர்றது, எங்கேனும் ஒரு எக்ஸிபிஷன் போயிட்டு வருது, ஒரு மாலுக்கு போயிட்டு வருது, இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றியை தரும். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி வீட்டில் அதை பகிர்ந்து, இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா, யாரை பார்த்தேன்னு தெரியுமா, ஐயோ அவள் நின்று பா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போய் டக்குன்னு எங்கேயாவது நாக்க கிடச்சா, ஐயோ யாரோ திட்டுறாளாட்டிருக்கு, எனக்கு என்ன வலது கண் துடிக்கிறது, நல்லது நடக்குமோ, ஆஹா கை சுரிய, இந்த மாதிரி ஒரு சகுனம் நிமித்தமெல்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து பார்க்கக்கூடிய தினம் இன்றைய தினம். கன்னிராசி நேயர்களே, ஒரு வரன் கிடச்சா அந்த வரன் எனக்கு நான் அப்படியே வச்சு காப்பாற்றிடுவேன், இறைவா எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வரன் கொடுக்க மாட்டேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல அற்புதமான சில காரியங்கள் நடக்கும். 4-5 நாளாக பயத்தோடு சேர்ந்து சில விஷயங்கள்லாம் இருந்துருந்தது. பட் நோ ப்ராப்ளம், ஏதோ அப்படியே காற்று மாதிரி காற்று மாதிரி போயிடுது. என்னமோ சரியில்லைன்னு சொன்னால் நன்னா இருக்குது, நன்னா இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் நன்னா இருக்குது, ஓகே, நான் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுது. புக்லைன், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிரைவிங் சம்மந்தமாக, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி நல்ல வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி அன்பர்களே, நான் யார் வம்புக்கும் போகல, யார் வம்பு வந்தாலும் விடுறதில்லை. இந்த விடுறதில்லைங்கிறதையும் விட்டுருங்க, போகிறதில்லை அவ்வளோதான். எதுக்கு போய் வம்பு வந்துட்டு, நல்லதே பண்ணுவோம் அப்படிங்கிற மட்டும் யோசிங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம. இந்த மந்திரத்தை சொன்னால் மன அமைதியாகவும், வரக்கூடிய தடங்கள் கூட தடுத்து விடும். நமக்கு நல்லது நடக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்கா. அதுதான் உண்மையும் கூட. நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நாமத்தை சொல்லி எந்த காரியத்தை ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். கிரக நிலைகள் சாதகமாக வரத்துக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுக்கு ஏதேனும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட அது சரி பண்ணி கொடுத்துரும். அதனால் இன்றைக்கி தப்புன்னு தெரிஞ்ச விஷயத்தை பண்ணாதீங்க, டப்புன்னு நிறுத்திடுங்க. நல்ல விஷயத்தை எடுத்து செயல்படுத்துங்க, நல்லதே நடக்கும் தெய்வ வழிபாட்டோட. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு அமோகமாக இருந்துருக்கு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில பேர் ரொம்ப நகைச்சுவையாக பேசும்போது எங்கேயோ ஒரு இடத்துல கிண்டல் பண்ணிட்டா கோவம் வந்துடும். நீங்கள் அவளை கிண்டல் பண்ணி பேசுவீள், அது ஒன்றும் பெருசாக தெரியாது. அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு எதுவும் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அவட்டே போய் சாரி, நான் ஏதாவது மனசு சங்கடப்படுத்தினா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டேஷனரி சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக, டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹெச்ஓடியாக இருந்துருக்க, பிரின்ஸிபலாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இசை கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, லாங்குவேஜ் ஸ்கில்லாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தனுசு ராசி நேயர்களே, விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அன்பு, ஆதரவு, இது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள்.
சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாபகரமான பிரயாணமாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே போன்று நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு விஷயங்கள் கூட அதில் ரொம்ப கவனித்து அந்த காரியத்தை ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதான விஷயமா இருக்குது. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, லேண்ட்லார்டாக இருந்த ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நினச்ச காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி அன்பர்களே, நம்ம பிறருக்கு ஐடியா சொல்கிறோம், அவள்லாம் ஜெயிச்சுன்னு வர நம்ம ஏன் இப்படி இருந்துன்னு இருக்கோம்? பேசாமல் நமக்காக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவோமேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ராசி, நட்சத்திரம், சகுனம், நிமித்தம் இதெல்லாம் உண்மையாகவே நடக்குது சார். நிறைய விஷயங்கள் நானும் பார்த்துட்டேன். அப்படிங்கிறதை பார்த்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஏதேனும் எதேர்ச்சியாக கோயிலுக்கு போவேல் பூ கொடுப்பா, இல்லைனா மாலை வாங்கி சாத்துவேல், இல்லை வீட்டிலே இருக்கும்போது டக்குன்னு சுவாமிகிட்டேருந்து பூ உருகும். இந்த மாதிரி சகுனங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நடக்கும்பொழுது, பாத்ரூம் இருக்கும்போது வயசானவால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மகர ராசி என்பவர்களுக்கு நீங்கள் கிரகநிலை சாதகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நினைத்த நபர்கள் நீங்கள் நினச்ச மாதிரியே விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து ஒப்படைப்போம். வேலையாட்கள் மூலமாக ஒரு சாதகமான பலன்கள் இருக்கும். ஷேர் ட்ரேடிங் சம்மந்தமாக நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான பண வரவுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு நீங்கள் மற்றவாள்கிட்ட கேட்க வேண்டாம், எங்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, யார்ட்டையும் போய் நிற்க வேண்டியது கிடையாது. எல்லாமே எங்கிட்ட இருக்குது. இருந்தாலும் மனசளவில் ஏதோ ஒன்று தர்ம சங்கடங்கள் இருந்துட்டுருக்குன்னு அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள், குழந்தைகள், அவளை பற்றிய சில யோசனைகள் மனசில் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். யாருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது நமக்கே வந்த பிரச்சனை மாதிரி பெரியவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் தோணும். அந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன்ஸ் அப்பப்போ இன்றைக்கி வந்து போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுக்குனால அற்புதமான நாள். கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கோபம் சில நேரங்களில் நன்மை, சில நேரங்களில் தீமையை காமிக்கும். உங்கள் முன்னாடி நல்லா பேசுவா, பின்னாடி போய் இப்படி பேசுவா. அவன் என்ன நிமிதாக இருக்க, எங்கிட்ட தப்பு இருக்கான்னு இல்லையே, அப்புறம் எதுக்கு கோவப்படணும்? அப்போ அந்த கூட அவள் பேசுகிறா பத்தல, சொல்கிறா பத்தல, இவங்கள தான் நம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் நியாயம் தர்மமாக நம்ம சில காரியத்தை பண்ணாலும் அதை எப்படி அவங்கக்கிட்ட கொண்டு செலுத்துறதுங்கிறது தான் இருந்துட்டுருக்குது. அது மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு தெய்வீக வழிபாடு வெற்றியை தரும். இன்றைக்கி ஏதேனும் பொருட்கள் கிடைக்க ஒரு அதிசய பொருட்களாக இருக்கும். அது மன சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. யாரையும் நம்பி இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் ஜாதகத்தையும் நேரத்தையும் குறை சொல்ல வேண்டாம். நம்பப்படாது. நீங்கள் உங்கள் விஷயத்தில் தெளிவாக இருக்கும், அது நல்லது. மீனராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பண விவகாரங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எண்ணினது கச்சிதமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் நினச்ச மாதிரியே இது அப்படியே நடக்கும். நான் நினச்சேன், நடந்தது, அதே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். அதே போன்று பெயிண்ட்டு, ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, மேட்ரிமோனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ பூம் ஆகுறதுங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடிய பிரபல்யம் யூடியூபராக இருந்துருக்கா, அதுமாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்து கிடைக்கும். அது உங்களுக்கு மன திருப்தியை தரும். இன்றைய தினம் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, என் மனசு வந்து ரொம்பவுமே ஒரு 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 விதமான யோசனைகளில் இருந்துகிட்டு இருக்க, ஒரு குழப்பத்தில் இருக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நிறையா இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு பெரிய அற்புதமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. 2 விதமான இதை வந்து எடுத்துக்கணும். என்னென்னா தண்ணியை வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி, அந்த தண்ணியில் நம்மளுடைய நெகட்டிவ் விஷயங்கள் முழுக்க நம்ம வந்து நினச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே எடுத்து நம்ம வந்து கொட்டிட்டு திருப்பியும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு பாசிட்டிவான சில விஷயங்களே அந்த அடுத்த ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் வச்சு நம்ம வந்து சாமியினுடைய நாமத்தை சொல்லி நம்ம வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி நான் வந்து இத்தனை விஷயத்தில் நல்லா வருவேன், இத்தனை விஷயத்தில் நான் வந்து சக்ஸஸாக வருவேங்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையோட நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதை வந்து உங்கள் முகத்தில் புரோக்ஷணம் பண்ணிக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும். இதை தான் வேத மந்திரங்களும் சாஸ்திர சம்பிரதாயங்களும் சொல்லுவாங்க. புண்ணியாவாஜனத்தில் மந்திரத்தில் ஜபிச்சு அந்த மந்திரத்தை உங்கள் முகத்தில் வந்து புரோக்ஷணம் பண்ணுறாங்க இல்லையா? இதில் அற்புதமான ரகசியங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு. அந்த வேத மந்திரத்துக்கு 1000 மடங்கு பவர் வந்து இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் குட் திங்ஸ், அதாவது நல்ல விஷயத்தை சொல்லி உங்களுக்கு அதை தண்ணீரில் அதை வந்து அர்ப்பணித்து, அதை வந்து பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த தண்ணீரில் பண்ணி அதை வந்து நீங்கள் ஸ்நானமோ இல்லை புரோக்ஷணமோ பண்ணிட்டா ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் உண்டு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மன கவலைகள் போகும், தெளிவான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க, அது உங்களுக்கு வெற்றியை நோக்கி உண்டாகும். ஆக இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான ஒரு ஒரு செய்தியை வந்து நம்ம பார்த்தோம். நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து நடக்கும், இந்த 10 நாள் வகுப்பு. இந்த 10 நாள் வகுப்பு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சம் காட்டும் அற்புதமான வழிமுறைகள். முருகப்பெருமான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரு. அதை பற்றி இந்த வகுப்பில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். இட்ஸ் ஆன்லைன் கிளாஸ், ஜூம் கிளாஸ். நீங்கள் பங்கு பெறணும்னு நினச்சிட்டு இருக்கோம். 9790999104 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அவங்க கிளாஸோட டீட்டெயில் பற்றி சொல்லுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.